கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் நிறையா மெத்தேடை பார்த்துருப்போம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா, நீங்கள் இந்த கேண்டிலை எந்த ஸ்ட்ராட்டஜியில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எஸ்எம்சி பார்க்குறீங்க, இல்லை ஐசிடி பார்க்குறீங்க, இல்லை ஓஆர்பி பார்க்குறீங்க, இல்லை சிஆர்டி மெத்தடு, எதில் வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம். எப்படி நாம் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் பிளாக் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் நான் சொல்கிறேன். என்னன்னா, செல்லர்ஸ் கிட்ட இருந்த கண்ட்ரோலை பை பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு. அதனால் நான் இதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில்னு நேம் வச்சுருக்கேன். ஏன் நான் இந்த இடத்துல இருக்கிற பர்டிகுலர் கேண்டிலை மட்டும் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று, நம்மளுக்கு எந்த டைரெக்ஷன் போகிறோம். எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு செல் டைரெக்ஷன் போகிறேன்னா பிஃபோர் கேண்டில் ஒரு செல் கேண்டிலாக இருக்கணும். ஓகே, இப்போது இந்த பிஃபோர் கேண்டில் செல்லாக இருந்துச்சு. இப்போது இதில் நாம் எப்படி கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுன்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதும் எனி டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், 1 ஹவர் எடுத்துக்கலாம், 4 ஹவர் எடுத்துக்கலாம், 50 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். எனி டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த பிளேஸில் நியூ கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பை கண்ட்ரோல் எடுக்குது. ஓகேவா? பை கண்ட்ரோல் எடுத்துட்டு செல் சைடு மறுபடியும் மார்க்கெட் கீழே டவுன் ஆகுது. ஃபஸ்ட் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு பை கண்ட்ரோல் எடுக்குது. பை கண்ட்ரோல் எடுத்து பை போக முடியல. போக முடியாமல் செல் சைடு மார்க்கெட் டவுன் ஆகுது. ஓகேவா? இந்த டவுன் ஆகிறது எப்படி இருக்குன்னா, நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விக் வச்ச மாதிரி இருக்கும். இப்போது பை சைடு திரும்பினுச்சு, அதனால் பை ஆக முடியல. பை சைடு திரும்பினுச்சு, அதனால் பை ஆக முடியல. ஸோ செல் சைடு வந்து கண்ட்ரோல் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது இதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, இந்த ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த க்ளோஸில் என்ட்ரி எடுக்கணும். இது க்ளோஸ் ஆகுது இல்லையா, அந்த கடைசி மினிட் 1 மினிட்டோ 2 மினிட்ஸ் இருக்கும்போதோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடலாம். இங்கே என்ட்ரி எடுத்துட்டு மேலே எஸ்எல் இதனோட 1:1 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 1:2 செகண்டு டார்கெட்டாகவும் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 1:2 வரைக்கும் போகும். இந்த ஒரு கேண்டிலை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணும். மேக்ஸிமம் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலை வந்து பிரேக் பண்ணாது மார்க்கெட். இன்கேஸ் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலை ரிட்டன் வந்து பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். பை போன மார்க்கெட் செல் ஆயிரும். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னா இந்த இடத்துல நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, மறுபடியும் மார்க்கெட் செல் ஆக போகுது. ஸோ இந்த சைடு மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் செல் சைடு வந்தால் நீங்கள் செல் சைடு ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த டைப் ஃபெயிலியர் ஆகாது. இது எங்கே பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் வந்த பிறகு என்ட்ரி போகணும். எய்தர் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளைனாகவும் இதை எடுக்கலாம். ப்ளைனாக எங்கே எடுக்கணுன்னா, ஒரு பிரேக் அவுட் ஏரியாவிலையோ இல்லை நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா இல்லை ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது இல்லையா, மார்க்கெட் பை போயிட்டு செல் ஆகுது, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பை போயிட்டு செல் ஆகுதுன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலுக்கு அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு பை போயிட்டு செல் வந்திருந்தால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில். இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலோட ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அதனோட க்ளோஸில் என்ட்ரி போட போகிறோம். ஒருவேளை மார்க்கெட் பை போயிட்டு செல் ஆகிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் எதுவுமே கிடைக்கல, ரிட்டன் பை போகுதுன்னா இந்த பிரேக் அவுட் ஆகிற இடத்துலையோ இல்லை பிரேக் அவுட் ஆன பிறகோ நம்மளுக்கு இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் கிடைச்சா பெட்டராக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இதை லைவாகவே காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலாம், மறுபடியும் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில்னால் இப்போது பை மார்க்கெட் போகுதா செல் மார்க்கெட் போகுதா, பை சைடு போகணுன்னா ஒரு நல்ல பை கேண்டில் கிடைக்கணும். பை கேண்டில் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கணும், ஒரு 80% அந்த மாதிரி கேண்டில். இதுக்கப்புறம் வர பை கேண்டில் என்ன ஆகணும்னா, ஃபஸ்ட்டு செல் ஆகும், செல் ஆகிட்டு ரிட்டன் பை போய் க்ளோஸ் வைக்கும். இந்த க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல விக் இருக்கும்.
ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு செல் சைடு வரணும், செல் சைடு வந்துட்டு ரிட்டன் மேலே போகணும். இந்த இடத்துல கண்ட்ரோல் செல் சைடில் இருந்து, அதாவது செல் போகலான்னு ட்ரை பண்ணிச்சு, போக முடியாமல் பை போகுது இல்லையா, பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அதனால் இந்த இடம் பை கண்ட்ரோலில் மாறிடுச்சு. இதை நாம் சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், மேபி பை சைடு போகுன்ட்டு. இன்னும் மார்க்கெட் இங்கே இருக்குது, இதை எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் எங்கே இருக்குது, நாம் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துடலாம். நீங்கள் இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் எங்கெங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்கிற இடம் இந்த இடம். ஓகேவா? அதாவது மார்க்கெட் செல் ஆகிட்டு பை கண்ட்ரோல் எடுத்திருக்கு. அடுத்த இடம் இந்த பிளேஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகிருக்கா. அதுக்கு அடுத்த இடம் நம்மளுக்கு எங்கே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னா இந்த பிளேஸில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த 3 இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்டாக இருக்கிற இடம். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பை கண்ட்ரோல் எடுத்திருக்கு, இந்த இடத்துல இருந்து செல் கண்ட்ரோல் எடுத்திருக்கு, இந்த இடத்துல இருந்து பை கண்ட்ரோல் எடுத்திருக்கு. பட் இங்கே ஏன் ஸ்லோ டவுன் ஆகிருக்குன்னா, இது டேவோட க்ளோசிங் டைம், அதனால் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. இதனோட 1:2ன்னு பார்த்தோம்னா அச்சீவ் ஆகலை, 1:1 அச்சீவ் ஆகிருக்கு. ஓகே, இதே இடம் இங்கே கண்ட்ரோல் ஷிஃப்ட் தான் நடந்திருக்கு. ஏன் இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகலை? இந்த இடம் ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் ஃபர்தராக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சக்ஸஸ் ஆனதை பார்த்தோம். ஓகேவா? அது எப்படி நாம் என்ட்ரி எடுக்கிறதுன்னு ஃபர்தராக பார்க்கலாம். இந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் வந்திருக்கு. இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் வந்தும் மார்க்கெட் ஏன் ஃபெயிலியர் ஆணுச்சு? ஓகேவா? இந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு? இந்த கேண்டில் தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில். இது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதும் ஓகேவா, இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலோட லோவை டச் பண்ணியிருக்கா, இங்கிருந்து 1% மேலே போயிருக்கு இல்லையா. ஸோ இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா, ஒருவேளை இந்த கேண்டலோட ஹையோ, இப்போ செல் வருதுன்னா ஹையாக இருக்கும், பை போகுதுன்னா லோவாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால், அதாவது அட்லீஸ்ட் 1% கூட போகாமல் பிரேக் பண்ணால் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு அர்த்தம்னா, அக்ரெசிவாக மேலே போக போகுது, இல்லை அக்ரெசிவாக கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். இதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலுக்கு முன்னாடி என்ன கேண்டில் இருக்கணும்னா 80% கேண்டில் இருக்கணும். அதை நீங்கள் கவனிக்கணும். இது 80% கேண்டில், இது 80% கேண்டில், இது 80% கேண்டில், இதுவும் 80% கேண்டில். இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. பட் அதுக்கு பிஃபோராக இருக்கிற கேண்டில் 10% கேண்டில். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளுக்கு இந்த மாதிரி 80% கேண்டிலில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் நடந்தால் நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடம் ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் ஏரியாவை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி ஒரு 80% கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் கொடுத்துருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ட்ரி, இதுக்கு மேலே எஸ்எல் வைக்கலாம். மார்க்கெட் 1:2 வந்திருக்கான்னா வந்திருக்கு. ஓகேவா? இப்போது இங்கே இருந்து நம்ம பை பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் வேணும். ஒன்று இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டில், இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் வந்திருந்தால் நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது விக் பெருசாகவும் பாடி சின்னதாகவும் இருக்கணும். இது கீழே விக் இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாடி பெருசாக இருந்தாலும் அது கீழே விக் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில்னு எடுத்துருக்கக்கூடாது. இது ஒரு டோஜி கேண்டில், இது மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் ஹேமரோ இல்லை இந்த மாதிரி ஹேமர் கேண்டிலோ இருந்தால் அது கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில். ஓகேவா? அது எங்கே வரணும், எங்கே கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் பாடி கேண்டிலுக்கு பக்கத்தில் வரும்போது அதை நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலாக எடுத்துக்கணும். இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலை வாட்ச் பண்ணிவிட்டு புரியலனா எனக்கு டெக்ஸ்டில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க. அது உங்கள் விருப்பம். அட்லீஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு இது விருப்பமாக இருக்கா இல்லையா, இல்லை இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அதை அப்டேட் பண்ணால் தான் நான் ஃபர்தராக போடும்போது உங்களுக்காக அட்வான்ஸ் லெவலில் நான் திங்க் பண்ணி போட முடியும். இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில்
இப்போ வந்து என்னுடைய கோர்ஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எங்கெங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எந்த ரேஞ்சில் எடுக்கணும், மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருந்தால் நாம் எடுக்கலாம், இதெல்லாம் நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை என்னுடைய கோர்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டெலகிராம் ஆர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம்.